ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இட்லி, தோசை, முட்டை தோசை இதுக்கெல்லாம் பெர்ஃபெக்ட் காம்பினேஷனான ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நாமக்கல் பகுதியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான குருமா. காலப்ப நாயக்கன்பட்டி குருமான்னு பேர். அதைத்தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம். இந்த குருமா செய்கிறதுக்கு முதல்ல மிக்சியில் அரைக்க வேண்டியதை பார்ப்போம். அதுக்கு 2 தேங்காய் சில்லை பொடியாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அதையும் மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்குங்க. அதோட பூண்டு 1 பல்லும், சோம்பு 1/2 டீஸ்பூனும் சேர்த்துட்டு 2 மிளகாய் வத்தலையும் சேர்த்துக்குங்க. குருமா வாசனைக்காக சின்ன துண்டு பட்டையும், அதோட 2 கிராம்பும், ஒரு நட்சத்திர சோம்பில் ஒரு சின்ன துண்டும் அதையும் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. அதோட 2 தக்காளியை நறுக்கி போட்டு அதையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு நல்லா பேஸ்ட்டு பக்குவத்துக்கு வரணும். தேவையான அளவு தண்ணி கூட நல்லா நிறைய கூட ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து எக்ஸ்ட்ராவாக நிறைய தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தையும் 2 அல்லது 3 பச்சை மிளகாயையும் நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா கலவையை சேர்த்துக்குங்க. மிக்சி ஜாரையும் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியும் சேர்த்துக்குங்க. எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்பட்டாலும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளும் உப்பும் நல்லா கலக்கிற மாதிரி குருமாவை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கக்கூடிய இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு அப்படின்னா சூடு ஆறும் பொழுது இன்னும் ரொம்ப கெட்டியாகும், பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நமக்கு காலப்ப நாயக்கன்பட்டி குருமா இட்லி தோசைக்கு ரொம்ப சூட்டபுளான குருமா ரெடிங்க. வழக்கமாக நம்ம தோசை மாவில் எப்படி மெல்லீஸாக தோசை வார்ப்போமோ அது மாதிரி ஒரு தோசையை வார்த்துக்கிட்டு ஒரு முட்டையை அதில் உடச்சி ஊற்றுங்க. முட்டையோட மஞ்சக்கரு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி தோசைக்கரண்டியால் லேசாக தட்டி விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. தோசையினுடைய அனைத்து பகுதிகளும் ஸ்ப்ரெட் ஆகட்டும். அதில் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு லேசாக தூவி விடுங்க. அதோட மிளகுத்தூள் தேவையான அளவு தூவி விடுங்க. நீங்கள் விரும்பினா கரம் மசாலா தூள் 1 சிட்டிகை அளவு தூவி விடலாம். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. லேசாக எண்ணெயை ஊற்றி தோசையை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைங்க. முட்டை தோசை ரெடி. முட்டை தோசைக்கு ஏற்ற காலப்ப நாயக்கன்பட்டி குருமா ரெடி. 2ம் சாப்பிட்டு பாருங்கள். அடேங்கப்பா, சூப்பர் 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 மேட்சிங்காக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வழக்கம் போல் லைக் பண்ணிவிடுங்க.